Good day all, welcome to Varma's Recreation. இன்னைக்கான ரெசிபி பாவ் பாஜி ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு ப்ரெஷர் பேன் ஹீட் ஆனதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ஜீரா நல்லா கலந்துட்டுக்கோங்க. பட்டரில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 2 மீடியம் சைஸ்ட் ஆனியன் போட்டு வதக்கிடலாம். கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்கன்னா அந்த ஆனியன் உங்களுக்கு டக்குன்னு வதங்கிடும். ஸோ ஆனியன் நல்லா வதங்கினதும் அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு மீடியம் சைஸ்ட் தக்காளி நல்லா சேர்த்ததும் கலந்து விட்டுட்டு அந்த தக்காளி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அடுத்து கூடவே ஒரு மீடியம் சைஸ்ட் கொடமிளகா பொடியாக நறுக்கினது ஆட் பண்ணிடுறோம். அது கூடவே காஷ்மீரி தனியா பவுடர், சில்லி பவுடர், அடுத்ததாக பாவ் பாஜி மசாலாவோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா கலந்து விட்டுடும். ஒரு கப் பொட்டேட்டோஸ், கேரட், காலிஃப்ளவர் 3மே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட அந்த வெஜ்ஜீஸ் நல்லா மேஷ் ஆகணும். நல்லா கலந்து விட்டு அந்த மசாலா நல்லா வெந்து வரணும். ஸோ அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு ஆட் பண்ணதும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக் லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து 4 to 5 விசில்ஸ் வந்ததும் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கு. அடுத்து ஒரு ஸ்மாஷர் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு. ஸோ ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததும் அடுத்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்து இதுக்கு நம்ம தாளிக்கணும். அது பட்டரில் தான். பட்டர் போட்டுட்டு தட்கா பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் போதுமானது. கூட கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா எடுத்திங்கன்னா ஒரு நல்ல அரோமா உங்களுக்கு அந்த மசாலாவில் இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறது உங்களோட இஷ்டம். பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி திக்காக இருந்தால் பிடிக்கும். முடிஞ்சதும் ஒரு கையளவு கொத்தமல்லி எடுத்து அழகாக தூவி விட்டிங்கன்னா ரெடி. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இந்த பன்னை நடுவில் ஸ்லிட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு நல்லா உங்களுக்கு மீடியமாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தட் நல்லா பர்ன் ஆகாமல். கூடவே ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டு அடுத்து நம்ம பாவ் பாஜியை சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான யம்மியான ஹெல்த்தியான பாவ் பாஜி உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர்லேயே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ப்ளீஸ் டூ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.